எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இறுதி சுற்று ரித்திகாவா இது? ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, இப்போ எங்கே வந்து நின்றுருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு இவங்க ரசிகர்களே புலம்பும் அளவுக்கு ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க ரித்திகா சிங். அதாவது இவங்க முதல்ல இறுதி சுற்று அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாகத்தான் அறிமுகமானாங்க. முதல் படத்திலேயே இந்த பொண்ணு கண்டிப்பாக ரொம்ப படங்கள் நடிக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1-2 படங்கள்லாம் நடித்தாங்க. பட் அது எதுவுமே வந்துட்டு செட் ஆகலை. பட் இருந்தாலுமே வந்துட்டு கவர்ச்சிக்கெல்லாம் இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் திடீர்னு ஒரு பாட்டுக்கு மட்டுமே நடனம் ஆடுற மாதிரி, அதாவது அந்த ஐட்டம் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஐட்டம் சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு பட வாய்ப்பு வரலாமல் போனாலுமே ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. ஏன் சூப்பர் ஸ்டார் நடித்த வேட்டையன் படத்தில் கூட போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நடித்தா கூட ஓகே தாங்க. ஆனால் இப்போ முழுக்க அப்படியே ட்ராக் மாறி போயிட்டு ஒரு கவர்ச்சி நடிகையாகவே மாறிட்டாங்க. வெறும் கவர்ச்சிக்கு மட்டும்தான் இவங்களை பயன்படுத்த முடியும் அப்படின்ற நிலையில் வந்து நின்றுருக்காங்க. இவங்களும் அதுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு சலிக்காமல் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் முழுக்க ஆபாசம் நிறைந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் மட்டுமே பகிர்வு செய்து வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இது, இந்த பொண்ணு வந்தப்போ எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமா சரியான கதைகளில் தேர்ந்தெடுத்து நடிச்சிருந்தா கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போயிருக்கும். அதை விட்டுட்டு ட்ராக்கே மாறி போயிட்டு இப்போது ஒரு கவர்ச்சி நடிகையாக மாறி நிற்கிறாளே அப்படின்ற மாதிரி பல பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.